நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இந்த சின்டெக்ஸ் டேங்க்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ பெரிய வேர் வளர்ந்து பாருங்க. இந்த மேடம், வேரே இந்த அளவுக்கு கனமா இருந்தா, உங்க வந்து இந்த பைப் இந்த வந்து மரம் மாட்டிக்கிது மேடம். எவ்வளோ பெருசா இருந்திருக்கும் பாருங்க. இத ஆ, வந்து கண்காணிக்காம விட்டதுனால வந்த விளைவு இது. இங்க இந்த இந்த இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி பைப் வந்து லீக்கேஜ் இப்படி ஆகுது மாட்டிக்கிது. அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட். அத தண்ணி போய் இந்த ஃபால்ட் பைப் அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போம்போது, இவ்ளோ பெரிய வேரு நான் அப்படியே அந்த பார்த்தேன். வேர் வந்து அதாவது அப்படியே வந்து பரவிக்குது பாருங்க. செடிய பார்த்தேன். அந்த அப்படியே செடிக்குள்ள விட்டுருந்தாக்கா இருக்கிற இந்த மரமாயிடும். வேர் வந்து இவ்ளோ கீழே மரமா தான் பெருசு இருக்குது. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்த பிறகு அதுக்கப்புறம் இத நோண்டி எடுத்துட்டோம். இது வந்து ஆ, மத்தவங்களும் வந்து இந்த செடிங்கள வெட்டி இருக்கிறாங்க. அது வந்து எப்படி வெட்டி இருக்கிறாங்கன்னா, வெறும் அந்த செடிங்கள வரைக்கும் வெட்டிட்டு, அதோட விட்டுருவாங்க. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த வேர் வந்து பெருசாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வேரோட புடுங்கி எடுக்கணும். ம். அதுதான் முக்கியமா. அதுக்கு வந்து சின்டெக்ஸ் டேங்க தள்ளி வச்சுட்டு நம்ம செய்யறது நல்லது. அதுக்கப்புறம் தான் இந்த தரையெல்லாம் போடுறதெல்லாம் இருக்கணுமே.